2005 2006 நடந்த ஒரு நிகழ்வு. இப்ப அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியல. இவ்வளவு பாதிப்பு. அவர் குழந்தைகளுக்கு ஒரு சரியான தந்தையாக இருக்க முடியாமை, கட்டிய மனைவிக்கு சிறந்த கணவனாக இருக்க முடியாமை, சமூகத்திற்கு தொடர்ந்து தொண்டாற்றி வந்த அந்த நிலையில் இல்லாமை, இவ்வளவு வேதனைகளை கொடுக்கக்கூடிய அந்த பலாய் பிடித்த சூனியம் இவ்வளவு கொடூரமானது சகோதரர்களே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரன்பிற்குரியவர்களே, மனித வாழ்க்கையின் நிம்மதியை புரட்டி போடக்கூடிய, ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் அளிக்க வல்ல கடந்த சில நாட்களுக்கு முன்பு சூனியத்தை பற்றி 3 பதிவுகள் போட்டிருந்தோம். மக்களுடைய வரவேற்பை பெற்றது மட்டுமல்லாமல் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் வேதனைகளை மெசேஜின் மூலமாக பகிர்வதற்கும் காரணமாக அந்த பதிவுகள் அமைந்தன. அதில் நிறைய பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுடைய அந்த கமெண்ட்ஸ்லையும் நூலிலை போல மெயினூட்டாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒன்றுபட்டது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி பறிபோயிருந்தது. இந்த சூனியம் அவ்வளவு மோசமானது. வெறுமனே உடல் உறுப்புகளை மட்டும் இந்த சூனியம் பாதிப்பதில்லை அன்பு சகோதரர்களே. மனிதன் தேடி 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 சொத்தை விட மேலாக தேடி அலையக்கூடிய நிம்மதியை அது பாழ்படுத்துகிறது, நாசப்படுத்துகிறது. அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும். சூனியம் பண்றவனுக்கு பெரிய அளவுக்குள்ள ரீசனாக, அடிப்படை காரணமாக இருப்பது பொறாமை தான். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் ஏற்கனவே போட்ட பதிவுல சுட்டு பொசுக்கும் சூறாக்கள்ல ஃபலக்க நான் சொல்லியிருப்பேன், சூரா ஃபலக்க நான் சொல்லியிருப்பேன். அந்த சூரா ஃபலக்கில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசது அப்படின்ற ஒரு வாசகத்தை சொல்லுவான் லாஸ்ட்ல. பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் நேரம் ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு நபி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் நேரம், ஏன் பொறாமைக்காரனின் தீங்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. அமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத் என்ற அந்த வார்த்தையை அந்த விசாலமான அறிவுள்ள அந்த பெரும் ஞானி, அந்த இறைவன் சொல்ல காரணம் என்ன என்று பார்க்கும்போது, ஒருவன் பொறாமை கொள்ளுகின்ற நேரத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட வைப்ரேஷன், நெகட்டிவ் திங்ஸ், பாசிட்டிவ் அல்ல நெகட்டிவ், அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எப்படி ஆகும்னு சொன்னா, பொறாமை என்ற அந்த ஒரு கேடுகட்ட கழிவை ஏற்படுத்தும், கழிவுத்தன்மையை ஏற்படுத்தும். அந்த கழிவுத்தன்மை நாள்பட பெரிய அளவுக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறோங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாகர்கோவிலில் மணிமேடை என்று ஒரு பகுதி உண்டு. அந்த மணிமேடை மஸ்ஜிதிலே கலாச்சார பள்ளி என்று சொல்வார்கள் அந்த பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் நீண்ட காலங்களாக ஒரு இமாம் பணியாற்றி கொண்டிருந்தார். அல்ஹம்துலில்லாஹ், ஆலிம்களின் தோழர் மட்டுமில்லை, அரசியல் களத்தில் பெரிய அளவுக்கு கோலோச்சியவர். அரசியல் பேச்சுக்கள் கோடை இடிமுழக்கம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி ஒரு விஸ்வரூப வளர்ச்சியில் அந்த கலாச்சார பள்ளியில் தனிப்பெரும் சக்தி பெற்ற இமாமாக அவர் பணியாற்றி கொண்டிருந்த அந்த காலகட்டம். சொல்லுவாங்க இல்லையா, பிரபலியம் அப்படின்றது சில பல நேரங்களில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த கலாச்சார பள்ளி இமாம் இருக்கிறார் பார்த்தீங்களா, இந்த கலாச்சார பள்ளி இமாம் டாப் லெவல்ல பேச்சாற்றலையும் இருந்தார், சுற்று வட்டாரங்களில் பிரபலியமாகவும் இருந்தார். பெயர் சொல்ல விரும்பவில்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் அரசியல் களம், ஆன்மீக தளம் அனைத்திலேயுமே பாப்புலாரிட்டி, ஸ்டார். இந்த நேரத்தில் அவருடைய எதிரிகள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எதிரிகளுடைய சர்க்கிள் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. பொறாமையின் எண்ணமும் பெருசாகுது. இதுல ஹஸரத் அவர்களே சொன்னது, ஒரு கொடுமைக்கார சைத்தான் என்ன பண்றான்டா, ஹஸரத் அவர்களுடைய வாழ்க்கையில சூறாவளிய மாதிரி நுழையிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அந்த கலாச்சார அல்லாஹ்வின் குர்ஆனை உள்ளத்துல வச்சிருக்கிறாரு, ரப்புடைய மார்க்கத்தில் இருக்கிறாரு, ரப்புடைய மார்க்க போதகராகவும் இருக்கிறாரு. சூனியம் இவங்க தான் அவங்க பெரிய ஆளு அப்படின்லாம் கிடையாது. யாரையும் தொடும் அப்படின்றதுக்கு அவரை நான் கண்ணால பார்த்தேன். வைத்து விட்டான். பலாய் முசீபத்துக்கள் ஷைத்தான் எனும் பிசாசின் அந்த கோர பிடிக்குள் ஹஸரத் அவர்கள் வந்துட்டாங்க. அல்லாஹ் அக்பர். சத்தியமிட்டு சொல்கிறேன், ஹஸரத் அவர்களை
கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்ட மாற்ற வைக்கிறான். நான் சொன்னேன் இல்லையா, வெறுமன கை கால்களை மட்டும் முறிக்காது, மெயின்ட மாற்றும். ஆன்மீக தலத்திலிருந்து வியாபார தலத்துக்கு மாத்திச்சு. துனியாவின் ஆசையை உண்டு பண்ணுச்சு. ஹசரத் அவர்களே சொன்னது, அதனால சொல்ல வர்றேன். துனியாவின் எண்ணங்களை உள்ளத்துல உற்பத்தி பண்ணுச்சு. அதுக்கு பிறகு வியாபாரத்தில் ஈடுபடுறாரு. வியாபாரத்தில் ஈடுபடும் போது பொதுவாக உலமாக்களுக்கு பெருசாலாம் வியாபாரம் தெரியாது. வியாபாரம் பண்ணக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்க, எல்லா உலமாக்களும் வியாபாரிகள் கிடையாது. பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா பெருத்த நஷ்டம் ஏற்படுகிறது. சூனியத்தின் பாதிப்பை உங்களுக்கு நான் விளக்குகிறேன். பெருத்த நஷ்டம் அவருக்கு ஏற்படுகிறது. நஷ்டம் ஏற்பட்ட உடனே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கடன் வாங்குகிறார். ஊரெல்லாம் கடன் வாங்குகிறார். அது அவர் பண்ணக்கூடிய இமாமத்திற்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பள்ளியிலிருந்து நீக்கப்படுகிறார் அல்லது நீங்கி விடுகிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிங்க நடை போட்டு மிம்பர்களில் நின்று கர்ஜித்த அந்த ஆலிம், அந்த உலமா ஊர் ஊராக அலைந்தார். கடன்காரர்கள் தன்னை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக தன் அன்பான மனைவி, தன் அன்பான பிள்ளைகளை பிரிந்து ஊர் ஊராக அலைந்தார். கடனுடைய பாதிப்பு. கேடுகட்டவர்கள், அவருக்கு சூனியத்தை வைத்தவர்கள் நல்லாவே வாழ மாட்டான். சூனியம் வைப்பவனுக்கு என்னென்ன கேடுகள் வரும் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் ஒரு பதிவா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அந்த ஹசரத் அவர்களுடைய அந்த நிலை மாறுகிறது. உடம்பு இப்படி ஆயிட்டார். ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட நான் ஒரு உஸ்தாதுடைய ஸ்தானம், பெரிய என்னுடைய குருவுடைய ஸ்தானம் அவர். ஒரு கட்டத்தில் ஒரு மீட்டிங்கில், ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருக்கும் போது ஓரஞ்சாரத்தில் முக்காடு போட்டு உட்கார்ந்துருக்கிறார். முக்காடுன்னு சொன்னால் அந்த உலமாக்கள் போடுறோம் பாருங்க, போட்டு உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்துருக்கும் போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி நான் பக்கத்தில் போகிறேன். பக்கத்தில் போகும்போது இப்படி பார்க்குறாரு. இவ்வளவு அஜானுபாகவான தோற்றம், முகத்தில் கம்பீரம். ஹசரத், நீங்க அந்த ஹசரத் தானே அப்படின்னு பெயர் சொல்லி சொல்லும்போது உடனே அவர் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப மாதிரி ஒரு மகிழ்ச்சி. தங்கம், நீ வந்து ஷமீம் தானே அப்படின்னு சொல்லி என் பெயரை சொல்லி கேட்கும்போது, ஆமா ஹசரத்னு சொல்லி எனக்கு தாங்க முடியாத வேதனை. என் கண்களில் இருந்து கண்ணீர் மாலை மாலையாக கொட்டுகிறது. கேடுகட்ட ஷைத்தான்கள் நாசத்தை தான் தழுவ வேண்டும். மார்க்கத்திற்காக தன்னையே அர்ப்பணித்த ஆலிம் பெருமக்கள், இந்த சமூகத்திற்கு தாரைவாக்கப்பட்ட அந்த உலமாக்கள், பல மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்கக்கூடிய ஆசான்களை கூட இந்த கேடுகட்ட நாய்கள் விட்டு வைக்கவில்லை சகோதரர்களே. இந்த கேடுகட்ட மிருகங்கள் விட்டு வைக்கவில்லை சகோதரர்களே. பொறாமை என்பது எவ்வளவு கொடுமையான ஒன்று. தம்பி, நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் அங்க இருக்கிறேன் ஹசரத், விருகம்பாக்கத்தில் இருக்கிறேன். நான் உன்னை வந்து பார்க்கட்டுமா? தாராளமாக வாங்க. அடுத்த நாளே வந்துட்டார் சகோதரர்களே. அடுத்த நாளே வந்து விட்டார். எனக்கு ஆச்சரியம். ஈசிஆர்ல பார்க்குறோம், ஒரு மீட்டிங்ல, மதரசாவுடைய மீட்டிங்ல, எங்கேயோ ஏதோ ஒரு கூப்பிட்டு, யாரோ கூப்பிட்டு வந்திருக்கிற, பேச்சதெல்லாம் இல்லை, சும்மா ஒரு அழைப்பாளராக உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறார். வந்துட்டார். வந்துட்டு, தம்பி எனக்கு ஒரு 2 ட்ரெஸ் தரியான்னு சொல்லிட்டு கேட்டார். என் கல்வையே பிடுங்கி எறிவது போல ஒரு விதமான வலி. ஹசரத், என்ன ஹசரத் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். பல மக்களுக்கு உதவி செய்த வல்லல் அவர். பல மக்களுக்கு, பல செல்வந்தர்களின், பல நல்ல மக்களின் மூலமாக பல சேவைகள் செய்த ஒரு நல்ல மகானவர். 2 ட்ரெஸ் தரியான்னு கேட்கும்போது, ஹசரத் நான் வாங்கி தரேன். அப்போ வந்து ரொம்ப ஏழ்மை நிலை வேறு எங்களுடைய நிலை. இல்லம்மா, நீ உடுத்த ட்ரெஸ்லேயே 2 ட்ரெஸ்ஸை கொடு, ட்ரெஸ் எல்லாம் எங்க வச்சேன்னே எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அல்லாஹ்வே ரப்புல் ஆலமீனே, இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு வேதனையை சுமப்பார்கள் சகோதர, அன்பு சகோதரர்களே. கடைசியில் மனம் கல்லாகி போய் 2 ஆடைகளை அவருக்கு நான் தந்தேன். ஒரு 100 ரூபாய் தர முடியுமாமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதையும் நான் தந்தேன். தந்த பிறகு, நான் இதை கடனாக பெற விரும்பவில்லை, இதை வச்சுக்கிறங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வயர் மாதிரி ஒன்று கொடுத்தாரு. அந்த காலத்து சார்ஜர். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2005 2006 நடந்த ஒரு நிகழ்வு. இப்போ அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியல. இவ்வளவு பாதிப்பு. அவர் குழந்தைகளுக்கு ஒரு சரியான தந்தையாக இருக்க முடியாமை, கட்டிய மனைவிக்கு சிறந்த கணவனாக இருக்க முடியாமை, சமூகத்திற்கு தொடர்ந்து தொண்டாற்றி வந்த அந்த நிலையில் இல்லாமை, இவ்வளவு வேதனைகளை கொடுக்கக்கூடிய அந்த பலாய் பிடித்த சூனியம் எவ்வளவு கொடூரமானது சகோதரர்களே. அந்த கொடூரங்களை உடைத்து நொறுக்குவதற்குண்டான
அந்த சூனியத்தின் பாதிப்பை, அந்த சூனியத்தின் தாக்கத்தை சுட்டு பொசுக்குவதற்குண்டான பாதுகாப்புகளைத்தான் உங்களுக்கு நான் சொல்லி வருகிறேன். அந்த ஒரு அடிப்படையில் இன்றைக்கு சூனியத்தை சுட்டு பொசுக்கும் அற்புதமான ஒரு வசனத்தையும் அதே போல ஒரு துஆவையும் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய அற்புதமான அல்லாஹ்வின் வசனம் ரொம்பவும் பரிச்சயமான ஆயத்துல் குர்சி. பாதிப்புக்குள்ளானவர் தனக்குத்தானே 7 முறை ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 40 நாட்கள். பாதிக்கப்பட்டவருக்கு ஓதி ஊதுவதாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 40 நாட்கள் 7 முறை ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். தண்ணீரிலோ அல்லது சாதாரணமாகவோ அவர் அருந்தக்கூடிய உணவிலோ ஓதி கொடுக்கலாம். அதற்கு பிறகு எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா வமின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வமின் குல்லி ஐனின் லாம்மா. எங்கே சொல்லுங்கள்? அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா வமின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வமின் குல்லி ஐனின் லாம்மா. இந்த துஆவை அர்த்தத்தை நான் சொல்லிவிடுகிறேன். மகா பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருப்பெயர்களை கொண்டு நான் உதவி தேடுகிறேன். வமின் குல்லி ஷைத்தான், ஒவ்வொரு ஷைத்தான்கள், அது சூனிய ஷைத்தானாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கேடுகட்டவனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஷைத்தான்களில் இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஹாம்மா, கவலைகளில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் சூனியத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் குல்லி ஐனின் லாம்மா, பழிப்பிற்குரிய கேவலமான பார்வை, கந்திருஷ்டி, கேடுகட்டவர்களுடைய சூழ்ச்சி பார்வை, பொறாமை பார்வையில் இருந்தும் அந்த ரப்பிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த வார்த்தையை அதிகம் ஓதுங்கள். குறைந்தபட்சம் 101 முறை இந்த துஆவை ஓத வேண்டும் பாதிக்கப்பட்டவர். பாதிக்கப்படாதவர் 21 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். சூனியத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரைவில் குணத்தை ஏற்படுத்தி விடுகிறார். ஒவ்வொன்றும் அப்படியே முறிஞ்சு போகும். சூழ்ச்சிக்காரனுடைய சூழ்ச்சிகளை பஸ்பமாக்கக்கூடியது ரெண்டுமே. அல்லது சூழ்ச்சிக்காரனுடைய அனைத்து கெடுதிகளையும் பஸ்பமாக்கக்கூடியது ரெண்டும், பொசுக்கக்கூடியது ரெண்டும் இந்த ஆயத்துல் குர்சியும் அதோடு கூடி எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த துஆவும். கவலை வேண்டாம் சகோதரர்களே, மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். அந்த ஹஸரத் இல்லை, நிறைய உலமாக்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது, பணக்கார மக்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது, ஏழை மக்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது, குழந்தைகளுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மிருகங்களை விட கேவலமான அந்த எச்சைகள் தொடர்ந்து குடும்பத்தின் நிம்மதியை அளிப்பதை மட்டுமே தொழிலாக கொண்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சூனியக்காரன் அடையக்கூடிய பாதிப்புகளை, சூனியம் வைப்பவனுக்கு என்னென்ன ஏற்படும், அது எப்படி திரும்புமா திரும்பாதா அப்படின்ற விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் கிதாபுகளை ஆய்வு செய்து உங்களுக்கு நாம் தருகிறோம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக, சகல பாதுகாப்புகளை வழங்குவானாக. ஷைத்தான் அலறிக்கொண்டு ஓடுவான், ஷைத்தான் அலறிக்கொண்டு ஓடுவான். அதோடு கூடி அது என்ன பாதிப்புன்னு சொல்லி உங்களுக்கு சரியான முறையில் புரிதல் இல்லாததுனால, அதை கிரகிக்க முடியாததுனால, அது ஷைத்தானிய கோளாறோ அல்லது சூனிய கோளாறோ எந்த கோளாறாக இருந்தாலும் சரி, இந்த அற்புதமான துஆவை எங்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஏற்கனவே சூனியத்தை சுட்டு பொசுக்கும் அல்லாஹ்வின் வார்த்தைகள், சூறாக்கள், திக்ருகள் என்று 4 பாகங்கள் தந்திருந்தோம். அல்லாஹ்வின் கருணையினாலும் உங்களுடைய துஆவினாலும் 4 பாகங்களும் நன்றாகவே சென்றது. ஆனாலும் தொடர்ந்து இது எத்தனை பாகங்கள் போகும் என்று தெரியாத அளவுக்கு மக்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் எனக்கு வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸுகளில் யாராவது 1 அல்லது 2 பேர் சூனியத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், ஹஸ்ரத் இதுக்கு என்ன ஓதணும், ஹஸ்ரத் இதுக்கு என்ன செய்யணும், ஹஸ்ரத் நீங்கள் ஓதி பார்ப்பீங்களா, உங்களுடைய நம்பரை கொடுங்க, நாங்கள் உங்களிடத்தில் வர்றோம். அல்லாஹு அக்பர். அதில் ஒரு சகோதரி ரொம்ப அளவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. ஒரு சகோதரி, அவங்க ஹஸ்ரத் நாங்கள் எப்படியாவது இந்தியாவுக்கு வந்துடுறோம், அவங்க இலங்கையில் இருக்கிறாங்க, எப்படியாவது இந்தியாவுக்கு வந்துடுறோம், நான் பெத்த பிள்ளையை காப்பாற்றணும், இந்த சூனியத்தில் இருந்து என் குழந்தை விடுபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் தனிப்பட்ட முறையில் அவங்கள்ட்ட பேசும்போது அல்லாஹ் அக்பர், இதயத்தை பதைக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அவங்க சிகர் என்று சொல்லக்கூடிய இந்த சூனியத்தினுடைய பாதிப்பு, இது சிகராக இருந்தால், சூனியமாக இருந்தால் அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு கொடூரமானது என்பதை இந்த சம்பவத்தை போல நான் வேறு எங்கேயும் கேள்விப்பட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு விடிவை தர வேண்டும். சொல்கிறார்,
2 பிள்ளைகள், ஒரு தாய், சிங்கிள் மதராக, கணவர் இல்லாமல், கணவர் ஏதோ மனஸ்தாபத்தில் பிரிந்து விட்டார். கிட்டத்தட்ட பல வருடங்களாக பிள்ளைகளை வளர்த்து வருகின்றனர். 16 வயது முகமது சைஃப். இந்த முகமது சைஃப் அழகான முறையில் வளர்கிறான், நல்ல படிக்கிறான், எல்லாவற்றிலையுமே முன்னணியில் இருக்கிறான். ஐங்கால தொழுகையில், மார்க்க ஞானத்தில், மார்க்க கல்வியில், பெற்ற தாயிடத்தில் பழகக்கூடிய தன்மையில், அவர்களுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய அந்த ஒரு நிலையில், அடுத்து படிப்பில், எல்லாவற்றிலும், விளையாட்டில், எல்லாவற்றிலும் முதல் தர மாணவனாக திகழ்கிறான் முகமது சைஃப். அவனுடைய பெயரை கூட நான் மாற்றலை, உண்மையான பெயரே அவங்க சொல்ல சொன்னாங்க, அதனால் சொல்கிறேன். இந்த முகமது சைஃப் நன்றாக இப்படி ஒரு வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சூறாவளி ஒன்று, ஒரு மாறுதல் ஒன்று ஏற்படுகிறது. என்ன மாறுதல்? திடீரென மகனை காணவில்லை, முகமது சைஃபை காணவில்லை. தாயினுடைய உள்ளம், ஏற்கனவே கணவனை இழந்து விரக்தியின் உச்சத்தில் வாழக்கூடிய அந்த தாயினுடைய உள்ளம் மகனை காணவில்லை. 1 நாள், 2 நாள், 3 நாள் காணவில்லை. கடைசியில் வேறு வழியே இல்லாமல் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையும் தன் பங்குக்கு தேடிக்கொண்டே இருக்கிறது. தேடு தேடு என்று தேடி கடைசியில் அவன் போன இடம், வந்த இடம் அனைத்தையுமே சிசிடிவியில உற்று நோக்கும் போது, பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு இடத்திலே அவன் நிற்பது தெரிகிறது. அந்த இடம் என்ன என்று கொஞ்சம் உன்னிப்பாக காவல்துறையும் இவர்களும் சேர்ந்து உன்னிப்பாக அந்த சிசிடிவியை ஆய்வு செய்யும் போது அது ஒரு கபிரிஸ்தான் சகோதரர்களே. மஸ்ஜிதோடு அமைந்திருக்கக்கூடிய ஒரு மையவாடி. அந்த மையவாடியிலே இரவு நேரத்திலே இந்த மகன் முகமது சைஃப் என்ன செய்கிறான்? நின்று கொண்டிருக்கிறான், கபிரிஸ்தானில் நின்று கொண்டிருக்கிறான். அதிலும் குறிப்பாக ஒரே ஒரு கபருக்கு பக்கத்தில் நீண்ட நேரம் நின்று கொண்டிருக்கிறான். சிசிடிவியில உற்று நோக்கும் போது அவன் துவா எதுவும் போதுகிறானா? ஜியாரத் செய்து துவா செய்வது நமக்கு வழக்கம் தானே, அதைத்தான் செய்கிறானா என்று அதை ஜூம் செய்து பார்க்கும்போது எதையுமே செய்யவில்லை, சும்மாவே நின்று கொண்டிருக்கிறான். நீண்ட நேரம் அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறான். பெற்ற தாயுடைய உள்ளம் எவ்வளவு பதறும். தாய் திக்பிரமை பிடித்தவராக காவல்துறை அந்த ஃபுட்டேஜை தருகிறது, சிசிடிவி ஃபுட்டேஜை தருகிறது. உங்கள் மகன் இங்கதாமா இருக்கிறான்னு சொல்லி உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அங்கே சென்று மகனை மீட்டியாகி விட்டது. அல்ஹம்துலில்லாஹ், பழையபடி அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை கொடுத்து, அவனுக்கு மாற்றாடை ஏற்படுத்தி, அவனுக்கு குளிக்க வைத்து, அவனுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு எல்லாம் முடித்து அல்ஹம்துலில்லாஹ் இங்கே போய் கொண்டிருக்கிறான், வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் சென்ற காலத்தில் உள்ள சைஃப் இல்லை. பிஃபோர் சம்பவத்திற்கு முன்னால் உள்ள முகமது சைஃப், ஆஃப்டர் இல்லை சகோதரர்களே. கடுமையான கோபம், முரட்டுத்தனம், ஏதோ ஒரு சக்தியால் ஆட்பட்ட மாதிரி ஒரு சூழல், கடுமையான கோபம், தாயின் மீது வெறுப்பு, படிப்பின் மீது வெறுப்பு, இபாதத்தே கதி என்று கிடைந்தவனுக்கு வெறுப்பு. இப்படி ஒரு சூழலில் பெற்ற தாய் எப்படி இருக்கும்? அவர்களும் பார்க்காத இடமில்லை, செலவழிக்காத பணமில்லை. சைக்காரிஸ்டுக்காக, மருத்துவத்திற்காக இன்றும் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் போடக்கூடிய டேப்லெட் இவ்வளோ விலைன்னு சொல்லி சொல்றாங்க அவங்க அந்த அம்மா. இப்படி சூழலில் எப்படியாவது ஒரு மாற்று வழி, ஹசரத் நீங்க யாரையாவது ஒரு ஆளை சொல்லுங்க, நாங்கள் இங்கே வந்துடுறோம், இந்தியாவுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் பார்த்து தான் ஆகுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் அவங்க சொல்றாங்க. மனம் உண்மையிலேயே ரணமாகி போய்விட்டது. வாழ வேண்டிய ஒரு தளிர் அல்லவா, ஒரு 16 வயது நிரம்பப்பட்ட ஒரு வாலிபன், அதுவும் தகப்பன் இல்லாத, தன்னை கண்ணின் இமை போல பார்த்து கொள்வான் என்ற அந்த தாயினுடைய பெரிய ஏக்கம். அந்த ஏக்கத்தை இந்த பையன் எப்படி தீர்த்து வைப்பான்? சிறிது மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, கடுமையான முறையில் மனச்சிதைவுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய இந்த பையனுடைய நிலைமை. அல்லாஹ்வுடைய இபாதத்திலேயே மூழ்கி தவித்தவன் இப்போது சினிமா பாட்டுகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அதிலிருந்து மீட்சி இல்லை. அவன் ஆரம்பத்தில் அப்படி இல்லை என்றவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இபாதத்திலேயே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்கம்மா. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா கைவிட மாட்டான். ரப்புல் ஆலமீன் அவனுடைய வழியில் இருந்த எந்த மக்களையும் அல்லாஹ் தஆலா லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய அருளில் நீங்க நிராசை அடைஞ்சிடாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஏதோ ஒன்று ஷைத்தானியத்தான ஏதோ ஒரு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கிறது. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வைத்து நாம புரிந்து கொண்டோம், நிச்சயமாக இருக்கிறது. அது சூனியம் தானா அப்படின்றத பத்தி நமக்கு தெரியல. நிச்சயமாக இது ஷைத்தானுடைய பாதிப்பு தான். அந்த சூனியம், அந்த ஷைத்தானுடைய பாதிப்பு அல்ஹம்துலில்லாஹ் உடனடியாக உடைத்தெறியப்பட வேண்டும். பாவிகள் அவர்களை நிம்மதியாக வாழ விடாமல் இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி இருந்தார்களே ஆனால், பாவிகள் இந்த பெண்ணை, இந்த பிள்ளைகளை நிம்மதியாக வாழவிடக்கூடாது என்பதற்காக இது போன்ற காரியத்தை, சூனியத்தை அவர்கள் செய்திருந்தார்களே ஆனால் நிச்சயமான தண்டனையை நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலும் கொடுப்பான், மறு உலகத்திலும் கொடுப்பான். அவங்களை எந்த காலத்தில் அல்லாஹ் தஆலா விட்டு வைக்க மாட்டான். அது சம்பந்தப்பட்ட காணொளி இன்ஷா அல்லாஹ் நான் தர்றேன். இப்போதைக்கு பெரிய அளவுக்கு நீங்க கையில் எடுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா சூரா பக்ரா. உங்க ஊர்ல மழை பெஞ்சதுன்னு சொன்னா அந்த மழை தண்ணியை பிடித்துக் கொள்ளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய அறிவிப்பின்படி மழை தண்ணீரில் கடுமையான சூனியத்தை, கடுமையான கந்திருஷ்டியை அழிக்க வல்ல சக்தி இருக்கிறது என்ற அந்த ஆய்வின்படி அந்த மழை தண்ணீர் அல்லாஹ்வுடைய ரஹமத்து நேரடியாக வந்து பூமியை வந்து அடையக்கூடிய அந்த மழை தண்ணீரை எடுத்துக்கொண்டு சூரா பக்ராவை முழுமையான முறையில் ஓதுங்கள். சூரா பக்ராவை முழுமையான முறையில் ஓதுங்கள். ஒரு நாள் 2 நாள் அப்படின்றது அல்ல. உங்களுடைய பாதிப்பு இந்த அளவுக்கு வீரியமாக இருக்கிறது என்றபடியால் நீங்கள் பக்ராவை தினசரி எப்படியாவது கஷ்டப்பட்டாவது ஓதிடுங்க. பக்ராவுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. ஷைத்தான் அலறிக்கொண்டு ஓடுவான். அதோடு கூடி அது என்ன பாதிப்புன்னு சொல்லி உங்களுக்கு சரியான முறையில் புரிதல் இல்லாததுனால, அதை கிரகிக்க முடியாததுனால, அது ஷைத்தானிய கோளாறோ அல்லது சூனிய கோளாறோ எந்த கோளாறாக இருந்தாலும் சரி, இந்த அற்புதமான துவாவை எங்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். எங்கே சொல்லுங்கள், மற்றவர்களும் சொல்லுங்கள், மற்றவர்களும் எழுதிக் கொள்ளுங்கள். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி. ஸ்கிரீனிலும் தருகிறேன், வாய் வழியாகவும் சொல்கிறேன். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக். திரும்பவும் சொல்கிறேன். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக். திரும்பவும் சொல்கிறேன். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக். அர்த்தம் என்ன? அஊது பிகலிமாத்தில்லாஹி, அல்லாஹுடைய அற்புதமான வார்த்தைகளை கொண்டு அவனிடத்தில் நான் உதவி தேடுகிறேன். தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்த படைப்புகள் அனைத்தினுடைய தீங்குகளிலிருந்தும் பரிபூர்ணமான அவனுடைய கலிமாக்களை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அவன் படைத்த படைப்புகளின் தீங்குகளில் இருந்து, அது ஜின்னா இருக்கலாம், ஷைத்தானா இருக்கலாம், என்ன எளவாவது இருக்கலாம், படைத்தவன் படைத்த அத்தனை, அந்த படைப்பாளன் படைத்த அத்தனை படைப்புகளின் தீங்குகளில் இருந்து நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்ற இந்த துவாவை தினசரி, பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா, அதனால சம்பந்தப்பட்டவங்க 1001 முறை ஓதுங்க. 1001 முறை, மற்றவர்கள் 101 முறை ஓதுங்க. கஷ்டம்தான். சில விஷயங்கள், திக்ர்கள், ஃபிக்ர்கள் உங்களுக்கு சொல்லி நிறைய நேரம் ஓதுங்கள் என்று சொல்வது கஷ்டம்தான். ஆனாலும் வேறு வழி இல்லை. கேடுகட்ட ஷைத்தானிடமிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டுமெனில் நாம் சில உழைப்புகள் செய்துதான் ஆக வேண்டும், சில அர்ப்பணங்கள் செய்துதான் ஆக வேண்டும். அல்லாஹ் ரஹமத் செய்வா. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாரும் துவா செய்யுங்க. அவங்களுக்காக, முகமது சைஃபுக்காக துவா செய்யுங்க. இந்த காணொளியை கண்ட நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ். வாழ்வின் நிம்மதியில் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய அந்த கேடுகட்டவர்களுடைய சூழ்ச்சிகளை இழிவுபடுத்திவிடு. அவர்கள் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் காலமெல்லாம், எனக்கு எதிராக முயற்சி செய்யும் காலமெல்லாம் அந்த முயற்சியை பூண்டோடு அழித்துவிடு. அந்த முயற்சியை வேரோடு மண்ணோடு பிடுங்கி எறிந்துவிடு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை நம்பிய, தன்னை திக்ரு செய்யக்கூடிய, தன்னை எப்போதுமே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை சில பல நேரங்களில் காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு பாணி ரொம்ப அலாதியானது. எப்போதுமே திக்ரோடு வாழ்வதும், குர்ஆனுடைய திலாவத்தோடு வாழ்வதும், நாலாத்திக்கிலும் வரக்கூடிய ஆபத்துக்களை தடுத்து நிறுத்துவது மட்டுமல்லாமல் சந்தோஷத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆபத் பாந்தவன்களாக இருக்கின்றன. அந்த ஒரு அடிப்படையில் மனிதனுடைய வாழ்வின் நிம்மதியை குலைத்து உலகத்தில் அவனை பித்து பிடித்தவனைப் போல அலைய வைக்கக்கூடிய கேடுகட்ட எதிரிகளின் சூழ்ச்சிகளில் ஒன்றுதான் சூனியம். கடந்த நாட்களில் கிட்டத்தட்ட 5 பாகங்கள் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன்.
நிறைய அவுராதுகள், திக்ருகள், குர்ஆனுடைய சுறாக்கள் என்று பாதுகாப்புக்கென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் மனித குலத்திற்கு தரப்பட்ட அருட்கொடைகளை உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த சூனியம் என்பது இருக்கிறதா இல்லையா என்று சில மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தெளிவாக அவர்களுக்கு ஒன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன். ரப்புல் ஆலமீனை மிஞ்சிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. விபத்தை நீங்கள் நம்புகிறீர்கள் அல்லவா? திடீரென ஏற்படக்கூடிய பேராபத்துக்களையும் பேரிடர்களையும் நீங்கள் நம்புகிறீர்கள் அல்லவா? எதுவுமே அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்கின்றன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஷைத்தானை மனித குலத்திற்கு எதிரி என்று பகிரங்கப்படுத்துகிறான். அதுவும் முபீன் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். அவன் பகிரங்கமான விரோதி என்று ரப்புல் ஆலமீன் அவனை சாடுகிறான், மக்களுக்கு எச்சரிக்கை ஊட்டுகிறான். அது மட்டுமல்லாமல் ஷைத்தான் ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய ஆபிதாக இருந்தவன், வணக்கசாலியாக இருந்தவன். அவன் தனக்கு உயிர் பிச்சை கேட்கும் போது அவன் வணங்கியதற்கு கூலியாக மறுமையின் சவாபுகள் என்ற அந்த ஒரு வாசலை அடைத்த இறைவன், மறுமையில் அவனுக்குள்ள நிம்மதியின் வாசலை அடைத்த இறைவன் உலகத்தில் அவனுக்கு போட்ட அந்த பிச்சை தான் உயிர் பிச்சை. அதை கையில் எடுத்துக்கொண்ட அந்த ஷைத்தான் தனக்கு பிரத்யேகமாக தரப்பட்ட இந்த ஆயுள் பலத்தை தவறாக பிரயோகித்தான். அதிகார துஷ்பிரயோகம் என்று சொல்வார்கள் அல்லவா? கொடுக்கப்பட்ட அந்த உரிமையை துஷ்பிரயோகம் செய்ய ஆரம்பித்தான். அந்த ஷைத்தானால் செய்யப்படக்கூடியதுதான் கந்திருஷ்டி என்பது. அந்த ஷைத்தானால் செய்யப்படக்கூடியதுதான் மனிதனின் நிம்மதியை குலைக்கக்கூடிய, மனித உள்ளங்களில் படிந்திருக்கக்கூடிய குரோதம் என்பது. அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் ஒன்றுதான் மனித உள்ளங்களில் ஏற்படக்கூடிய பகைமை என்பது. இந்த பகைமை உள்ளுக்குள் இருந்தது, திட்டுனான், பேசினா, அடிச்சான், பிடிச்சான்னு சொன்னா அது சாதாரணமாக போயிடும். ஆனா ஒருத்தனை கொலையை விட மேலாக, அவனை கொலை செய்வதை விட மேலாக அவனுடைய வாழ்க்கையை அஸ்தமிக்க செய்ய வேண்டும் என்று மனித உள்ளத்தில் பயங்கரமான ஹக்குதுன்னு சொன்னா வன்மத்தை தூண்டி 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 அவன் சாதிக்க நினைப்பதுதான் சூனியம் என்று சொல்லக்கூடிய சூழ்ச்சி. இந்த சூனியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறது என்பதற்கு பல சான்றுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் தந்திருக்கிறார். சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் ஏற்பட்ட சூனியங்கள், அது மட்டும் இல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் பக்காவான ஆதாரமாக சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு நிகழ்வுகள், அதற்கு பிறகு அந்த மக்கள் மனம் மாறி ஹிதாயத்து பெற்ற அந்த நிகழ்வுகள், இதையெல்லாம் குர்ஆன் பதிவு செய்கிறது. உலக பொதுமறை, உலக ஆதார நூல், மிகச்சிறந்த முஸ்லிம்களின் உயிர் குர்ஆன் ஷரீஃபில் எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டும் கூட சூனியம் என்பது கிடையாது என்று சில மக்கள் அதிமேதாவிகளைப் போல பிதற்றி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நல்ல மூமினுடைய மனோபாவம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சூனியம் என்பது இருக்கிறது, ஆனால் அதே சமயத்தில் அந்த சூனியத்தையும் மிஞ்சிய சக்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வார்த்தைகளில் வைத்திருக்கிறான். தன்னுடைய சக்தியை விட இந்த உலகத்தில் எந்த சக்தியும் ஜெயிக்க முடியாது என்ற ஒரு தாத்பரியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான் என்பதை கண்டிப்பாக ஒரு மூமின் நம்ப வேண்டும். கெடுதிகள் இருக்கின்றன, ஷைத்தான் இருக்கின்றான், ஆனால் அந்த ஷைத்தானுக்கு சில சக்திகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் கேடுகட்ட அந்த சக்திகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மகாபெரிய சக்திக்கு முன்னால் மண்டியிட்டு மண்ணாய் போய் விடுகின்றன. அதனால சூனியம் என்பதை நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னா அது நீ வச்சுக்கோ. நீ சூனியத்தை நம்புறது நம்பாததெல்லாம் அது உன்னுடைய பொறுத்தது, உன்னுடைய மனதை பொறுத்தது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் இங்க சொல்யூஷன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இதை செய்யணும்ன்ற ப்ராடக்டை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ப்ராடக்ட் முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸிய ப்ராடக்டாக இருந்து கொண்டிருக்கிறது. நமது ஞானவான்கள் உலமாக்கள் செய்த ப்ராடக்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை மக்களுக்கு சொல்லி மக்கள் அதிலிருந்து எப்படியாவது விடுபட்டு நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக இங்க சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறதே ஒழிய, மற்றபடி இவங்களுக்கு நாங்க விளக்கம் கொடுக்கிறோம், அவங்களுக்கு நாங்க விளக்கம் கொடுக்கிறது என்பது அல்ல. உங்களுக்கு சரியாக பட்டுச்சுன்னு சொன்னா நீ இந்த சேனலை பாரு, இல்லையா போய்கிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு இது இருக்குதா, அது இருக்குதா, அப்படியா இப்படியான்னு சொல்லி தேவையற்ற சில விமர்சனங்களை உங்க கண் முன்னாடி நான் காட்டல. அதாவது ஒரு வகையான குரோதமும் கூடாது. மக்கள் நிறைய பார்க்கும்போது அந்த பொறாமையில இப்லீஸ் என்ன செய்வான்னு சொன்னா, அதை மக்கள் கேட்க வைக்க கூடாது, மக்களை கேட்க வைக்க கூடாதுன்னு சொல்லி எவனையாவது ஒருத்தனை மூலமா என்ன செய்வான்டா இப்படி ஏவி விடுவான். அதனால நம்ம அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றத தான் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சொல்லி கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. சரி, நம்ம விஷயத்திற்கு வருவோம். மனித குலத்திற்கு பாதுகாப்புக்காக
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த ஒரு அற்புதமான வரம், சூனியத்தை சுட்டு பொசுக்குகின்ற அற்புதமான திக்ர்களில் ஒன்று யா முதில். சொல்லுங்கள், யா முதில். அல்லாஹுடைய இயற்பெயர் யா அல்லாஹ். யா முதில் யா அல்லாஹ், யா முதில் யா அல்லாஹ். இதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது அந்த சூனியத்தின் தாக்கம் அப்படியே என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் சொல்றேன், கந்திருஷ்டி, எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், சூனியங்களை எல்லாம் முறியடித்து விடக்கூடிய அற்புதமான என்னை படைத்தவனுடைய, அற்புதமான என் இறைவனுடைய மகா பெரிய பெயர்களில் ஒன்று, அஸ்மாஹுல் ஹுஸ்னா என்ற அற்புதமான பெயர்களில் ஒன்று யா முதில். இழிவுபடுத்துபவனே, இழிவுபடுத்துபவனே, படைத்தவனே, என் ரப்பே, என் வாழ்வின் நிம்மதியில் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய அந்த கேடுகட்டவர்களுடைய சூழ்ச்சிகளை இழிவுபடுத்திவிடு. அவர்கள் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் காலமெல்லாம், எனக்கு எதிராக முயற்சி செய்யும் காலமெல்லாம் அந்த முயற்சியை பூண்டோடு அழித்துவிடு. அந்த முயற்சியை வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிந்துவிடு. யா முதில், இழிவுபடுத்தக்கூடியவனே. அஸ்மாக்களை செய்யுங்கள். இந்த அஸ்மாவை செய்யும் போது, அதாவது இந்த திக்ரை செய்யும் போது கொஞ்சம் ஆங்காரத்தன்மை அதிகப்படியாக இருக்கக்கூடிய, ரப்பின் ஜலாலியத்தை அதிகமான அளவுக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு திக்ராக இருக்கிறபடியால் ஆரம்பத்திலும் கடைசியிலும் எங்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை மொழிந்து கொள்வதற்கு மறந்துடாதீங்க. என்ன ஸலவாத்து? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் தரூத் இப்ராஹிம். இதை 3 விடுத்தும் சொல்லிக்கொண்டு இந்த திக்ரை செய்யுங்க. எத்தனை முறை செய்வது? பாதிப்பு அதிகமான மக்கள் 1000 முறை, பாதிப்பு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்ற மக்கள் 101 முறை, பாதிப்பே வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய மக்களும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 21 முறை ஓதிக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் ஷிஃபாவை தருவானாக, அவர்களை நிம்மதியாக வாழ வைப்பானாக. எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளிலிருந்தும், எதிரிகளுடைய கயமைத்தனத்திலிருந்தும், எதிரிகளுடைய பகமைத்தனத்திலிருந்தும் அல்லாஹ் நம் சமூகத்தையும் உங்களையும் என்னையும் உலக மாந்தரையும் பாதுகாப்பானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக எம் குல மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.